ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றான கோல்கொண்டா கோட்டை அதை தான் நாம் பார்க்க போகிறோம். கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்தில் தான் இருக்குது. நாம் தமிழ்நாட்டில் இருந்து ஹைதராபாத் போய் நம்ம சேனலுக்காக இந்த கோட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும்னு நினச்சேன். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோட்டையில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. ராஜா ராணி வாழ்ந்த அரண்மனை இருக்குது, அந்தப்புறம் இருக்குது, ராணிகளின் அறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 500 வருஷத்துக்கு முன்னாடி டாய்லெட் ரூம் எப்படி இருக்குன்றத முதற்கொண்டு இந்த கோட்டையில் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், உலகத்திலேயே முதலில் வைரத்தை தோண்டி கண்டுபிடித்து அதை வியாபாரம் செய்த இடமும் இந்த இடம்தான். அந்த காலத்தில் வைரம் வியாபாரம் செஞ்ச மார்க்கெட்டும் இந்த கோட்டையில் தான் இருக்குது. அதையும் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்ற காரணத்துக்காக பார்ட் 2ன்னு செகண்ட் பார்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள். அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மலைக்கோட்டையின் உச்சியில் காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயில் உருவான வரலாறு இது எல்லாமே அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மலைக்கோட்டையின் உச்சியில் இருந்து மொத்தமாகவே நீங்கள் கோட்டையை பார்க்கும்போது அதோட பிரமிப்பு, அதோட அழகு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இந்த vlogging வீடியோ அப்லோட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கோட்டையோட வெளிப்புற தோற்றம். ஸோ இந்த கோட்டைக்கு வர்றதுக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 to ஈவினிங் 5:30 முடிய அலோவ் பண்ணுவாங்க. இதில் டிக்கெட் ஒரு டிக்கெட்டோட விலை 25 rupees. சில்ட்ரன்ஸுக்கு ஃப்ரீ. ஸோ இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ அந்த என்ட்ரன்ஸில் போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு டிஎஸ்எல்ஆர் கேமரா ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக 25 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கணும். ஸோ மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போயிட்டுருக்க இந்த வழி தான் கோட்டையோட நுழைவு வாயில் போகிற வழி. ஸோ நீங்கள் 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா கோட்டையோட சுவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த 2க்கும் நடுவில் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம நிற்கிற அந்த இடம்தான் கோட்டையோட நுழைவு வாயில். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த நுழைவு வாயிலோட கதவு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஸோ போர் புரிய வரும்போது அந்த யானைகளில் வச்சு இடித்தாலும் இடியாத மாதிரி அவ்வளோ இரும்புலையான மிகப்பெரிய கதவுகள் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த பெரிய கட்டடம் தான் ஆயுதங்கள்லாம் வைக்கிற இடமா இருந்திருக்கு. ஆனால் இப்போது இதுக்குள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கோட்டையோட உள்புற அமைப்பு எப்படி இருக்குன்றது. பார்க்குறதுக்கு மிக பிரம்மாண்டமாக மிக அழகாகவும் இருக்கும். இந்த நுழைவாயிலேருந்து நம்ம நேராக போனோம் அப்படின்னா ராஜா ராணி இருக்கும் இடத்த பார்க்கலாம். பட் அதே மாதிரி அந்தப்புறத்து ராணிகள் இருக்கிற இடம் பார்க்கலாம். அடுத்து ராணிகளின் குளியல் அறைகள் மற்றும் டாய்லெட் ரூம்கள் என நிறையா இந்த உள்ளே போய் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கோட்டையில் நுழைவு வாயிலில் மேலே ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே இருந்து கை தட்டினா அந்த சத்தம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சத்தம் கேட்கும். அதாவது ராஜா இருப்பிடத்திற்கே அந்த சத்தம் கேட்கும். இது எதுக்கு இந்த மாதிரி கட்டிடங்களை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம கோட்டைக்குள்ளே யார் வர்றா என்னன்றதை முன்னெச்சரிக்கையாக ராஜா தெரிந்து கொள்வதற்காக கை தட்டினா கூட, சத்தமாக பேசினா கூட அந்த சத்தம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரையும் கேட்கும் அந்த நுழைவு வாயிலில் அந்த கோபுரத்துக்கு கீழே. இந்த கோல்கொண்டா கோட்டை ஒரு 400 அடி உயரம் உள்ள ஒரு சிறிய மலையை சுற்றி தான் கட்டியிருக்காங்க. கிபி 11ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சு வந்த காக்கத்திய மன்னர்கள். ஸோ அவங்க தான் முதலில் இந்த மலையில் ஒரு கோயிலை கட்டினாங்க. கோல்கொண்டா என்ற பெயர் வர காரணம் பார்த்திங்க அப்படின்னா, கோல்கொண்டா அப்படின்னா மேய்ச்சல் மலை என்று அர்த்தம். ஸோ இந்த மலையில் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன்
மலை உச்சியில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அப்போ வந்து காளி ரூபத்தில் ஒரு பெண்ணை பார்த்ததாக ராஜாவிடம் போய் சொல்ல, உடனே மன்னரும் ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த மிகப்பெரிய கோயிலை ஒன்றை கட்டினார்கள். அந்த கோயிலை சுற்றி மிக பிரம்மாண்டமான கோட்டையையும் கட்டினார்கள். இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து முதலில் இந்த காரணத்தினால தான் உருவாச்சு. அடுத்து வாரக்கல் மன்னர்கள் இந்த கோட்டையை வந்து வாரக்க மன்னர்களான ருத்ரமாதேவி அவங்க வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோட்டையை கைப்பற்றினதுக்கப்புறம் இந்த கோட்டையை இன்னும் பிரம்மாண்டமாக பலப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிபி 14ஆம் நூற்றாண்டில் வந்து பாமினி சுல்தான் என்றவங்க வந்து இந்த கோட்டையை வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க. அதன் பிறகு கிபி 15ஆம் நூற்றாண்டில் வந்து குதுப் ஷா என்ற மன்னர் வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிட்டாங்க. அவங்க தான் இந்த கோட்டையை வந்து பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த குதுப் ஷான்ற மன்னர்கள் தான் 4-5 தலைமுறையாக வந்து இந்த கோட்டையை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கிறதுக்கு காரணம் வந்து குதுப் ஷா மன்னர்கள் தான் வாசமுடியை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த குதுப் ஷா மன்னர்கள் வந்து இந்த கோட்டையை இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முகலாய பேரரசுகள் அவங்க வந்து வடக்குலேருந்து ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அவங்க இந்த நாட்டை கைப்பற்றிடக்கூடாதுன்றதுக்காக, இந்த நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த கோட்டையை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டினாங்க. இந்த பிரம்மாண்டமான கோட்டையை கட்டி முடிக்கிறதுக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து பல 1000 அடிமைகளை வந்து இங்கே கொண்டு வர்றாங்க. அந்த ஒவ்வொரு அடிமைகளும் பார்த்திங்க அப்படின்னா 7லேருந்து 9 அடி உயரமுள்ள வேலையாட்களை வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த கோட்டையை வந்து முழுவதுமாக கட்டி முடிக்கிறாங்க. இந்த கோட்டையோட சுற்றுச்சுவர் பார்த்திங்க அப்படின்னா 11 கிலோமீட்டர் தூரம் வந்து இருக்கும். இதில் அந்த சுற்றுச்சுவரோட அந்த கோட்டையோட நீளம் பார்த்திங்க அப்படின்னா 40 அடி நீளம் இருக்கும். ஸோ 40 அடி நீளம் கொண்ட 11 கிலோமீட்டர் சுற்றுச்சுவர் கோட்டையில் கட்டப்பட்டுள்ளது. 40 அடி உயரம் உள்ள மதில் சுவர் 11 கிலோமீட்டருக்கு வந்து இந்த கோட்டையை சுற்றி கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் தான் வந்து ராஜா ராணியோட இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன அறைகள் வந்து நிறைய உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போது இந்த அறைகளுக்கு மேலே தான் ராஜா வந்து இருக்கிற இடம் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்காக அவங்கள வந்து இந்த கோட்டைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த சின்ன சின்ன அறைகள் இருக்கு இல்லையா, இந்த அறையில் வந்து அவங்கள வந்து தங்க வச்சுருவாங்க. தங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் ராஜா வந்து தீர்ப்பு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவருக்கும் காது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே இந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல நீங்கள் எங்கே நின்று என்ன பேசினாலும் அது ராஜா காதுக்கு தெளிவாக கேட்கும். அந்த மாதிரி இந்த கோட்டையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ வந்து சரியாக தீர்ப்பு சொல்லணுன்றக்காண்டி அவங்கள வந்து இங்கே தங்க வச்சுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத ராஜா வந்து தெளிவாக கேட்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கட்டிட அமைப்புள்ள இடம்தான் இந்த இடம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த சைடு தான் வந்து ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்தப்புறம் இருக்குது. ஸோ இந்த அந்தப்புறத்தில் ராணிகள் நிறைய தங்கியிருப்பாங்க. இதில் வந்து குளியல் அறைகள் மற்றும் 500 வருஷத்துக்கு முன்னாடி டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணாங்கன்ற இடம் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா அறைகளும் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அதை ஏன் இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா, எதிரிகள் வந்து யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வழியில் உள்ளே வந்தோம், எந்த வழியில் வெளியில் போகணுன்னு தெரியாத அளவுக்கு அவங்கள குழப்பறதுக்காகவே வந்து இங்கே இருக்கிற கட்டிட அமைப்புகள் வந்து அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதிலேருந்து அப்படியே நேராக போனோம் அப்படின்னா ராஜா ராணி அவங்க தங்கின இடம் தெரியும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த இடம் வந்து நடனம், நாட்டியம் இது எல்லாமே நடைபெறக்கூடிய இந்த இடம் தான். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி தெரியுது இல்லையா, மைதானம், இது வந்து அந்த இடம் தான். ஸோ அதுலேயே இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ராஜா உட்காந்து
நடனங்கள் நாட்டியங்கள் எல்லாமே பார்ப்பார். அதுவும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோட்டை மாதிரி ஒன்று மதில் சுவரோடு இருக்கும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த நடனம் நாட்டியம் ஆடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான உடை மற்றும் ஆபரணங்கள் எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கும். இவங்க அங்கே போய் எது வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ராஜா ராணியும் தங்குற இடம் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த வீடியோவோட தொடர்ச்சி பார்ட் 2ல் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வீடியோவோட தொடர்ச்சியை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம்.